We have a few announcements. சில அறிவிப்புகள் இருக்கு. Listen carefully. கவனமா கேளுங்க. Come with me to Proverbs. I know Proverbs is, every proverb stands on its own. இந்த நீதிமொழிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாவே நிக்கிற ஒரு விஷயங்கள் தான். But there is a reason why they are put together in a way they are put together. ஆனா அதை ஒருங்கிணைத்து சேர்த்து போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 22 verse 6 it says, train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த வசனம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிருவாங்க. இந்த வசனத்தை வச்சே ஏகப்பட்ட வாழ்க்கைகள் கஷ்டப்பட்டிருக்கு. They've used this scripture and abused their children just by this scripture. ஆனா என்ன வழியில நடத்தணுமா, என்ன அவங்களுக்கு சொல்லி தரணுமா? மெயினா what is the way they should go, what is something that you need to teach them. பிள்ளையா இருக்கும் போதே முதிர் வயதிலையும் அதை விடாதபடி ஒரு மேட்டரை சொல்லி தரணுமா? You have to teach them something while they are still young children so that they won't depart from it even in their old age. அடுத்த வசனம் என்ன சொல்லி தரணுமா? What is that you need to teach them? ஐஸ்வரவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பிள்ளையானவனை சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்க்கணுமா? இங்கே பார்ப்பா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதனால நீ என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். You have to train up your child from the childhood in one thing for them to know that the borrower is a slave to the lender. அதுக்கு அடுத்த வசனம், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். அடுத்த வசனம், கருணை கண்ணன் ஆசிரியர். ஸோ இந்த ரெண்டு வசனம் எதை பத்தி? சோயிங் பத்தி. He who sows iniquity will reap sorrow, and the rod of his anger will fail. He who has a generous eye will be blessed. Now these two scriptures are about sowing. ஸோ இது எல்லாத்தையுமே யாருக்கு சொல்லித்தா? Who should you teach all these to? உன் பிள்ளைகளுக்கு, your children. நீ கடன்ல இருப்பது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. You being in debt is not the will of God. ஆபிரகாமின் வித்தா என்ன போட்டிருக்கு? நீயோ கடன் கொடுப்பா, என்ன செய்ய மாட்ட, வாங்க மாட்ட அப்படின்னு இருக்கு. As the seed of Abraham, for you the promise is that you shall lend to nation and you shall never borrow. ஸோ என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் ஜனங்கள் மேல் இருக்கிற கடனின் நுகத்தடியை முறிக்கிறது. One of the most important assignment on my life is to break the yoke of debt in their lives. ஸோ இந்த மாதம் அம்பத்தூர் நம்முடைய மந்த்லி மீட்டிங், அதனால லிவிங் எ டெட் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். So this month the Ambattur meeting we have kept it living a debt free life, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வது. 27ஆம் தேதி on the 27th. ஸோ அந்த சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, வர சொல்லுங்க. So all the friends in that side, tell them, introduce them and have them visit. 18ஆம் தேதி we are having the Pastor Connect. And on the 18th we have the Pastor Connect. Every third Tuesday we have the Pastor Connect, where we gather pastors and invest in their lives, mentor them. எல்லா மாசம் மூணாவது டியூஸ்டே நம்ம இந்த பாஸ்டர் கனெக்ட் நடைபெறும். பாஸ்டர்ஸை மீட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்றோம். Okay. Then coming Saturday would be a young adult service. Every third Saturday is young adult service here. வர சனிக்கிழமை யங் அடல்ட் சர்வீஸ் நடைபெறும். எல்லா மூணாவது சனிக்கிழமையும் யங் அடல்ட் சர்வீஸ். அப்புறம் போன வாரம் ஒரு மேட்ருக்காக ஸ்டேஜில் ஏறினோடனே ஜோம் பண்ணேன். மேரேஜஸில் செக்ஷுவல் இன்டிமெசிஸில் ஒரு பிரேக் த்ரூ
கப்புள்ஸ் மத்தியில் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். Last week, right when I got on stage, I prayed that there should be a breakthrough in sexual intimacy among couples. எப்படி வந்து பிசாசு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது உங்களை செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆக்கணும்னு ட்ரை பண்ணி எதுலையாவது ஒரு இதில் செக்ஷுவலாக மாட்டி விடணும்னு பிசாசு ட்ரை பண்ணுறானோ, மேரேஜுக்கு அடுத்து எப்படியாவது உங்களை செக்ஸ்லேருந்து விலக்கி வைப்பான். Just the same way, before your marriage, devil keeps trying to push you into some kind of sexual relationship and get you into unhealthy stuff. The same way, he keeps trying so hard to keep you away from sex once you're married. அது என்ன ஒரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த செக்ஷுவல் இன்டிமசிஸ் கப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஒன் டே ஈவெண்ட் நடத்துகிறோம். ஆன் லாஸ்ட் Saturday, 29th of August. So, just to help couples in their intimacy, we are going to do a one-day program where it's going to be happening on August 29th, the last Saturday of this month. எத்தனை பேர் இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை உண்டோ? Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் இது வந்து நம்ம ஆட்கள் எல்லாத்துக்கும் 10வது பாஸ் பண்ணுற பரீட்சையிலேருந்து இந்த வசனம் தான் சொல்லுவாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனால் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு புள்ள பிறக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு 99 வயசில் ஆபிரகாமுக்கு. உடனே சாரா கேட்டுட்டு என்ன செய்தா? சிரிக்குது. 90 வயசு ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி சிரிக்குது? இப்படி வயசாயிட்டேன், எனக்கு இனிமேல ப்ளஷர் வருமா, புள்ள பறக்குமான்னு கேட்கல, ப்ளஷர் அனுபவிக்க முடியுமா? நானும் என் பாடியும் டெட்டு, தலைவர் பாடியும் டெட்டு, ப்ளஷர் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Now this is one சொல்லு பக்கத்து சொல்லு, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்லயே சொல்லி பழகிட்டேன். This is one of the scriptures that is regularly used out of context, that the scripture goes, is anything too hard for the Lord? And God asked this question, and the real context, generally they use it for exams and different situations and things like that, but the real context is when God is promising a baby to Abraham at 99, and Sarah is laughing and saying, is it possible that I have pleasure in this age? Will I have pleasure? In that age, in that question, God responds this answer, saying, is anything too hard for the Lord? God is committed to your sexual pleasure in the context of marriage. உங்களுடைய பாலியல் உறவுல நீங்க pleasure அனுபவிக்கிறது, அதுக்காக தேவன் ரொம்ப கமிட்டடா இருக்கிறார். So you have to register there is a questionnaire, so you have to register individually, right? The husband has to register separately, the wife has to register separately. It's the same question, but you should not discuss the answers. You have to give your data and register. இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும். தம்பதிகள் இருக்கிற நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணும், கணவன் தனியா மனைவி தனியா. ஏன்னா இதுல ஒரு கொஸ்டினர் இருக்கும், அதுக்கான பதில் வந்து நீங்க கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு ஒன்னா பதில் கொடுக்கறது இல்ல, ஒவ்வொரு பதில் உங்க பதில தனித்தனியா நீங்க அனுப்பி வைக்கணும். என்ன போட்டிருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்டு நிரப்புற ஃபார்ம் இல்லது. It's not a form that you just ask, okay, what have you filled? Let me copy your answers. No. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணலாம். தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. Register individually. இந்த ஜேர்னியில் நீங்கள் இருந்து உங்கள் இந்த ஒரு ஸ்டோரிஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது வந்து இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். If you've been in this journey and if you've processed your stories and things like that, this event is going to be very helpful for you. அதனால் இது வந்து உங்கள் மேரேஜில் யாராவது சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களே, அவனுங்களுக்கு கூப்பிட்டு
இப்போ ஒரு மேரேஜ் இது நடக்குது வாப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா சண்டை பெருசாயிரும். So if you அதுக்காக நடத்துகிற கூட்டம் கிடையாது இது. So if you know somebody who is fighting in their marriage and having problems and things like that, if you just call them, a marriage conference is happening, you come, their problem will become even bigger. So bring the people who have processed their stories watching. already. So this is for couples who are, both of you are wanting to work, but you don't know how, you are stuck somewhere. So if you are like that, this will help you. நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த திருமணத்துல வேலை செய்யணும்னு சொல்லி தீர்மானமா இருக்கிறீங்க, அதுல எங்கேயோ மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க, அப்படிப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது உதவும். For if you're struggling in marriage in itself, that is another course that will soon be released. You can be part of that. உங்களுக்கு திருமணத்திலே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு வேற ஒரு கோர்ஸ் வேகத்துல ரிலீஸ் பண்ணுவோம், அதுல நீங்க பங்கேற்கலாம். ஊருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு, இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். You're probably thinking there are 1001 problems out there in the world, and is this the most important one that you need to address right now? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டா 1000 ப்ராப்ளம்ல 900 ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். If you solve this problem, out of the 1900 will be taken care of. Okay, so இப்போ உட்காந்து ஃபில் பண்ணாதீங்க, அது நீங்க வெறும் QR எடுத்துக்கோங்க, நீங்க வீட்டுக்கு போய் ஃபில் பண்ணுங்க. Don't be filling the questionnaire now. Take the QR and go home and fill it.